ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பால் விட்டுக்கலாம். இது காய்ச்சின பால். நான் இங்கே பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சிடலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கேன். அதில் நான் சோள மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம பாலில் விட போகிறோம். அப்போ அந்த பால் கொஞ்சம் திக்காக ஆகும். அதுக்காக தான் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ அடுப்பில் பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த 2 கப்பு பால் கொஞ்சமாக நல்லா சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இதை சுண்ட வச்சிடலாம். இங்கே நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளை சுகர் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இங்கே 2 கப்புக்கு 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா ஏடெல்லாம் படிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சிருந்த சோள மாவு கரைசலை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த பால் கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆகும். கப்பில் நான் இதை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆறுன பாலை இப்போ இதோட வெனிலா ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச இந்த பாலை திருப்பியும் கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இதோட நான் இங்கே மிக்சடு நட்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதை நம்ம திருப்பியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் டேஸ்ட்டுக்காக சாக்லேட் சிரப் கொஞ்சம் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா விட வேண்டாம். வெனிலாவோட சாக்லேட் சிரப்பும் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நமக்கு கிடைக்குது வெனிலா ஐஸ்கிரீம். நான் இன்னொரு பாத்திரத்தில் இந்த வெனிலா மிக்சிங்கை போட்டு வச்சுருந்தேன். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
அதில் நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப்போட ஊற்றி உள்ளே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இது 10 மணி நேரம் கழித்து எடுத்தது. இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டிலே ஹோம்மேட் ஐஸ்கிரீமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.